ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் 365. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நலமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. துருவா குட்டிக்குமே நர்சரி ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விச் இஸ் ப்ரீகேஜி. வெனஸ்டேலேருந்து போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணான். காலையில் போயிட்டு வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டான் துருவா குட்டி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 days மட்டும் 11:30 வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஈவினிங்க்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு ரீல்ஸ் ரெசிபி தள்ளிட்டு இருக்கும்போது எப்பவும் போல இந்த உப்பு உருண்டை வந்தது. என்னோடய அம்மாலாம் ஈவினிங் டைமில் நாங்கள் தூங்கி எழுந்திரிக்கும் போது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், இது வரைக்கும் நம்ம செஞ்சதே இல்லை. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ரெசிபி பார்த்து அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா சீட்ஸ் எடுத்துகிட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இடியப்ப மாவு எடுக்க போகிறோன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது இந்த இடியப்ப மாவும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு டைட்டான இடியப்ப மாவு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க வேண்டியது தான் வேலையாக. நான் எப்போவுமே புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரேஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக தான் எடுத்து ட்ரை பண்ணுவேன். பெருசாக காம்ப்ளிகேட்டடாக எடுத்தேன்னா கண்டிப்பாக சொதப்பிடுவேன். அதுவும் இடியப்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வாட்டி தப்பாக பண்ணதுக்கப்புறம் கல் மாதிரி வரும், பொடி மாதிரி வரும், அப்படிலாம் பண்ணதுக்கப்புறமா தான் பர்ஃபெக்டாக ஒரு இடியப்பம் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இதுவும் இடியப்ப மாவு தான் இல்லையா, நமக்கு கரெக்டாக வரும் வராதா, நமக்கு தண்ணி பதம் பார்த்து ஊற்ற தெரியாது அப்படின்னு நினச்சிட்டே வந்து பண்ணேன். பட் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் டைமில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தி அண்ட் சூப்பர் ஸ்நாக்கு. இங்கே பெங்களூர்லேயுமே பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா வந்து அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 3-4 மணி வரைக்கும் நல்லா அனலாக வெயில் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். வீட்டிலே வந்து இருக்க முடியாது ஃபேன் போட்டு, அந்தளவுக்கு கொஞ்சம் அனலாக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ ஏதாவது சில்லுன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறது. இந்த வாட்டி அம்மா வந்தப்போ இந்த எசன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது அப்பப்போ நான் வேணுன்றப்ப போட்டு வந்து குடிச்சிக்குவேன். அண்ட் இந்த உப்பு உருண்டைக்கு ஏதாவது காரமாக சட்னி வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சமாக தக்காளி சட்னி மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன். ரீசெண்டாக நம்மக்கிட்ட ஃபெமினைன் குர்த்திஸ் ஆர்டர் பண்ண ஒரு ஹோம் மேக்கர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறையா பேர் அப்படி தான் ஃபெமினைன் குர்த்திஸில் ஆர்டர் பண்ணும்போது அக்கா நான் உங்கள் சேனல் பார்ப்பேன், துருவா குட்டி எப்படி இருக்கா அப்படின்னு ரொம்ப அன்பாக விசாரிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க வந்து சொன்னாங்க, நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன், உங்களை மாதிரி மினி விளாக்ஸ் எல்லாம் போட்டேன், பட் வியூஸே வரல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேனலே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோடய சேனல் வந்து பெரிய சேனல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஓடுதோ ஓடலையோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக கிளிக் ஆகும். நம்மளோட கண்டென்ட் யூனிக்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோடய சேனலே ஆரம்பித்து 4 வருஷம் கழித்து தான் 1,67,000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னால் தொட முடிஞ்சது. என்னை விட பெரிய யூடியூபர்ஸும் இருக்காங்க. கண்டென்ட் யூனிக்காக இருந்தது, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா டவுனாக மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரீச் ஆக முடியும். இப்போ ரீசன்ட் டேஸாக இந்த காட்டன் சாரீ மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்து ஜாஸ்தியாகிட்டு. ஸோ நம்ம பேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன், கல்யாணி காட்டன், மகேஸ்வரி சில்க் காட்டன் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து டெய்லி வேர்க்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் சாரீ தான். ஸோ அதில் நம்மளோட பேஜ்லேருந்தே 2 கலர்ஸ் வந்து பிக் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று வந்து ஒரு பிரைட் ரெட் கலரில் இருக்கும், வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டஸ்கி ஸ்கின் ஆட்களுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் டிசைன் போட்ட மாதிரி கலர் இருக்கிற ஒரு சாரீ. இது மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸும் மல்மல் காட்டன் சாரியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம பேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக மல்மல் காட்டன் சாரீ ஸ்டாக்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Thursday மார்னிங் என்னோட டே வந்து 7 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. துருவா குட்டிக்கு ஸ்கூல் வந்து 9:30 மணிக்கு தான். இந்த 8:30 மணி ஹரி பரி அப்படிலாம் கிடையாது. ஏசியில் தூங்கி எந்திரிச்சிட்டு வரதுனால கால்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு காலையில் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு ஷூ வந்து வேர் பண்ணிக்குவேன். டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த கிளைமேட்டெல்லாம் ரசித்ததுக்கப்புறம் பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு அந்த வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரிட்ஜ் வந்து கிளம்ஸியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, வந்ததுலேருந்து நான் மெயின்டைனே பண்ணலை, கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து சாய்பாபா ஸ்பெஷல் இல்லையா, ஸோ ஏதாவது காலையில் ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சுட்டு சாமிக்கு படைக்கலாம் அப்படின்ட்டு வந்து கேசரி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லா வாரமுமே தவறாமல் வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்தேன். 2 வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி வர வாரங்களும் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், பட் ஸ்டில் அந்த பாபா கோயிலுக்கு போகும்போது மைண்ட் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் Thursday ஸ்பெஷல் இல்லையா, ஸோ அப்போ வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு
இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஈவினிங் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்தது. அண்ட் துருவா குட்டியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சாமிக்கு கேசரி படைச்சதுக்கப்புறம் அவனுக்குமே ஒரு பவுல் அளவுக்கு வச்சுருந்தேன். ஸ்வீட்டுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு அவனுக்கு என்னத்தை பிடிச்சா சாப்பிடுவானோ அதையே வச்சிடலாம். ஏன்னா சாப்பிடாம வரான், 11:30 வரைக்கும் கேப் இருக்குது, வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பான், அதனால் பிடிச்சதே வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ அவனுக்கு என்னென்னலாம் அவன் சாப்பிடுவானோ அதெல்லாமே தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் லஞ்சுன்னு வரும்போது என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. வீட்டிலேயே ரொம்ப கம்பல் பண்ணி தான் சாப்பாடு விட்டுவோம், அங்கே போய் அவனா எப்படி சாப்பிடுவான் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க்கே இருக்குது எனக்கு. நான் போன வாட்டி சொல்லியிருந்த மாதிரி ஜெப்டோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்பப்போ வெளியே போகும்போது என்ன வேணுமோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறது. அண்ட் போன வாரம் டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மந்த்லி ப்ரொவிஷன்ஸு, அதை வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஹாஃப் தி எக்ஸ்பென்சஸ் எனக்கு என்னவோ குறைச்சிட்ட மாதிரியே தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட சேனலில் நல்ல பட்ஜெட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். பட் ரொம்ப பேசிக் லெவலில் எக்ஸ்பென்சஸ் பற்றி தெரியாதவங்க நான் செஞ்ச மிஸ்டேக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி வந்து துருவா குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது மீல் மேக்கர் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு பிரியாணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு இப்போ ஒரு அக்கா வந்து வராங்க அப்படிங்கிறனால எனக்கு பாதி ஒர்க் லோட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும், அதோட பாத்திரம் விளக்கணும், திருப்பி ஃபெமினைனில் கொஞ்சம் வேலை, மத்தியானம் கொஞ்சம் சமையல், துருவாவை கொஞ்சம் கவனி, திருப்பி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸில் கொஞ்சம் வேலை, இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ ஹாஃப் த ஒர்க் லோட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் வந்து இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணுற வேலை பார்த்துட்ருக்கோம், இடம் தான் அமையலை. கண்டிப்பாக நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரமாகவே ஒரு நல்ல இடமா அமைஞ்சிடணும் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸ்க்கு அப்படின்ட்டு. பெங்களூரில் இடம் கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஷாப் கிடச்சிரும் போல், நம்ம கியாஸ்க்குக்கான இடம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே போக வேண்டிய வேலை இருக்கும். அதையும் பார்த்து இதையும் பார்த்தேன் அப்படின்னா நான் நொந்து போயிடுவேன் அப்படின்ட்டு தான் ஹெல்ப்க்கு ஒரே ஒரு அக்கா மட்டும் வச்சுருக்கோம். அவங்க வரது இப்போ எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது. அண்ட் நம்ம வீட்டில் காக்டெயில் பேர் வந்து வளர்த்துட்டு வந்தோம். 2 முட்டை வச்சுருந்தது. ஸோ அது அழகாக 2 குட்டியுமே வந்து வந்துருச்சு, க்ரே கலரில் சூப்பராக இருக்கும். 2மே வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பட் அப்பப்போ வந்து கொஞ்சம் பழகணும் அப்படிங்கிறதுக்காக ஹேண்ட் ஃபீடுமே வந்து பண்ணுவாங்க. நம்ம எதுனாலுமே டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறது தான். மேலாக லைட்டாக தொடுவேனே தவிர அதை தூக்கிறதுலாம் இல்லை. அது அருவருப்பா இல்லை பயமா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் வீடியோவில் பார்க்குறதுக்கோ இல்லை கிட்ட பார்க்குறதுக்கோ எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வாக்கில் ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவேன். லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அதையுமே வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கான விசில்ஸுமே வந்து அவங்க வாஷ் பண்ணி கொடுத்துட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அன்றைக்கி மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா அதோட தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு நம்ம பிரியாணி நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன், தம் போட்டு. காலையில் 12:30 மணிக்கெல்லாம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் ஏன் காலையிலன்னு சொல்கிறேன் அப்படின்னா, துருவா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் இந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் பழக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறது, மேக்ஸிமம் 12 to 1 லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பழகிடுவோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியெல்லாம் 1:30 மணிக்கு மேலே தான் லஞ்சே ஸ்டார்ட் பண்ணுவேன். டிஃபன் பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு தான் நடக்குமே அந்த மாதிரி. ஸோ அதனால தான் காலையிலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்குமே பிரியாணி வந்து ஒரு 12:30க்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. துருவா குட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து கொடுத்துட்டு படுக்க வச்சிடலாம் அப்படின்ற பிளானில். ஒரு 5 மணி போல் கோவில் கிளம்பலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி நான் வேர் பண்ணியிருந்தது வந்து டெய்லி ஆஃபீஸ் வேர் குர்த்தி வித் ஜெகிங்ஸ் காம்போ. இது மாதிரி நம்ம பேஜில் நிறையா கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெய்லி ஆஃபீஸ் வேருக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுற சீரம் பார்த்தீங்கன்னா ப்ளம் பிராண்ட்லேருந்து இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் லிவான் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 நாள் வரைக்கும் கூட நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஒரு ஃப்ரிஸினஸ் எல்லாம் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து போட்டு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூரான காட்டன் குர்த்தி வித் பாக்கெட்டோடு வரும். இது வந்து ஒரு மெரூன் கலர் ஜெகிங்ஸோடு வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன்.
கோவில் வந்து தூரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கிச்சு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. துருவா குட்டியை நான் உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா போகிறதே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட நம்மளோட வேண்டுதலெல்லாம் சொல்லணும் கடவுள்கிட்ட, அமைதியாக உட்காந்துட்டு வரணும் அப்படின்ட்டு தான் அவனை அங்கே கூட்டிகிட்டு போனேன். அப்படின்னா அவனை மேய்க்கவே டைம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவனையும் அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நான் மட்டும் பீஸ்ஃபுல்லாக ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் உள்ளே வந்து உட்காந்து தியானமெல்லாம் பண்ணிட்டு வருவேன். என்ன பட்டு பண்ணுற? கர்ப்பமூச்சிக்கா அந்த பக்கம் டோரில் பாரு. வரும்போது சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பக்கோடா வந்து போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது, அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நைட் வந்து சமையல் நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கிச்சு கிட்ட விட்டாச்சு. என்ன அப்படின்னா ஒரு 3 துணி மூட்டை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் வாஷ் பண்ண துணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சேர்த்து வச்சு இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக மடித்து வைக்கணும். அதை முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் எடுத்துரும் அப்படின்ட்டு இந்த சிக்கனை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு பேசிக்காக கிச்சனில் என்னென்ன ஒர்க் எல்லாமே முடிப்பனோ அது எல்லாமே வந்து முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்து துணி மடிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். இது அடிக்கடி நான் வந்து செஞ்சு வச்சிடணும் அப்படின்ட்டு நினைப்பேன். பட் அது என்னவோ தெரியல, துணி மடிக்கிறது ரொம்ப ஒரு கடுப்பான வேலையாகிடுச்சு இப்போ எனக்கு. அதனால் அது அப்படியே போட்டு அது ஒரு மலை மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ சேர்த்துட்டோமே அப்படின்ட்டு மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறையா ஃபன்னியான ரீல்ஸ் எல்லாம் வரும் இந்த துணி மடிக்கிறது பற்றி. அப்புறம் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு ஒரு மூட்டையை கட்டி உள்ளே போட்டுறது அப்படின்ட்டு. நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு முன்னாடிலாம் நினைப்பேன். பட் பரவாயில்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஓகே நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்படி மூட்டையாக சேர்க்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கசங்கிறதா மடித்து வச்சாலுமே கிளம்புறப்போ இதை ஒரு வாட்டி அயன் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான், அதை குறைக்கணும். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் முடியல. பெட்ரூமே ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. இந்த துணி இருக்கிறதுனால நான் எதுவுமே உள்ளேயுமே மெயின்டைன் பண்ணாமல் இருந்தேன். நாங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரூமில் ரொம்ப திங்ஸ் நிறையா இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ஒரே ஒரு டேபிள் பெட் இது மட்டும்தான் இருக்கும் அண்ட் வார்ட்ரோப். ஏன்னா ஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நிறையா திங்ஸ் வந்து உள்ளே வச்சோம் அப்படின்னா ரொம்ப கிளம்ஸி ஆகிடும் அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ பெட் கவரு, தலகாணியோட கவர்லாம் சேஞ்ச் பண்ணி 1 வீக் பக்கம் ஆகுது. அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணி வாஷ் பண்ண போட்டுடலாம். மேட்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டோ இல்லை வீடை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் அண்ட் நீட் மெயின்டைன் பண்ணுறது அப்படியெல்லாம் கிடையாது. வீடை அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்னா அது வந்து ஒரு ஹோம் அப்படிங்கிற ஃபீலில் இருக்காது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும், மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து நிறையா வந்து மினிமலைஸ் பண்ணிட்டேன் திங்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வீடு மாற்றுறப்ப தான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஒரு லாரி பத்தாமல் அதை விட பெரிய லாரி கொண்டு வந்து பொருள் ஏற்றுற அளவுக்கு பொருள் வந்து சேர்த்து வச்சிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக்காக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு குறைச்சிக்கிட்டே தான் நான் இருக்கேன். பெங்களூருக்கு நாங்கள் வரும்போது ஒரு ஒர்க் லைஃப்காக வந்தோம். பட் இப்போ கம்ப்ளீட்டாக மாறி எங்களோட ஒரு பாத்தே மாறிட்டு டெஸ்டினி என்ன சொல்ல வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். Until then, take care. Bye bye.